சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம வந்து குருச்சேத்ரா வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஆடி மாதம் ஆடி 18 இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு 10வது நாள் வந்து பீஷ்மர் அன்பு படுக்கையில படுக்க வச்ச நாள். இந்த ஒரு மகத்தான நாள்ல வந்து நம்ம இன்னைக்கு குருச்சேத்ரா வந்திருக்கிறோம். எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். இதுல இதுதான் நம்ம முத பார்க்குற இடம். மகாபாரத தேர். இந்த யுத்தத்துக்கு போன ரதம். இந்த ரதத்துல பார்த்தா எல்லா அம்சமும் இருக்கு. இதுல வந்து கிருஷ்ணன் தேரோட்டியாவும் அர்ஜுனன் வந்து யுத்தம் செய்யறவராகவும் இருக்கிறாங்க. இதுல இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னாலே நம்ம 3 நாள் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இந்த தேருக்குள்ள அடக்கியிருக்காங்க. இது இவ்வளோ பெரிய தேர் தான் அந்த காலத்துல இருந்திருக்குன்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து மனிதர்கள் ஒரு ஒரு உருவம் வந்து 10ல இருந்து 12 அடி இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த தேர் அன்னைக்கு கிருஷ்ணர் போனதுல எவ்வளோ பெரிய தேர் இருந்ததோ அதே தேர் தான் இங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அன்னைக்கு கிருஷ்ணர் காலகட்டத்துல இவங்கெல்லாம் 12 அடி 10 அடி இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து 5 அடி 6 அடி அதிகபட்சம் 7 அடி இருக்கிறோம். 4 நாள் நம்ம குறைஞ்சிட்டே வரோம். அப்படிதான் வந்து இந்த தேர் இந்த லெவல்ல தான் போயிருக்குது. இன்னைக்கு இந்த தேர் இது பாத்தீங்கன்னா வந்து அர்ஜுன குண்டுன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் அம்பு விட்டு இங்க தீர்த்தம் இதுல நம்ம இப்ப தீர்த்தம் ஆடிட்டு அடுத்தது வந்து கிருஷ்ணர் கீதை உபதேசம் செஞ்ச அந்த இடத்துக்கு நம்ம வந்து போறோம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீஷ்மர் அம்பு படுக்கையில படுக்க வச்ச இடமும் இன்னும் இங்க இருக்கு. அந்த இடமும் அப்படியே இருக்கு. கிருஷ்ணர் கீதை உபதேசம் பண்ண இடத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. இதையெல்லாம் இன்னைக்கு தரிசனம் பண்ணி இந்த குருச்சேத்ராவை சுத்தி ஒரு 10 12 முக்கிய ஸ்தலங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பூரா நம்ம தரிசனம் பண்ணி நம்மளோட அடுத்த பயணமா நம்ம ஹரித்வாரை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.